எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973777532 எண்ணை அணுகவும். நாளைய தினம் மார்கழி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையாகும். மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலை எழுந்து வீட்டில் விளக்கு ஏற்றி கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் உங்களுக்கு எவ்வளவு பலன் கிடைக்குமோ அதே அளவு பலன், சொல்லப்போனால் அதைவிட அதிக பலனை தரக்கூடிய ஒரு எளிமையான மா இலை பூஜையை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மார்கழி மாதம் முழுவதும் இறை வழிபாடு செய்தவர்களும் நாளை இந்த பூஜையை வீட்டில் செய்யலாம். மார்கழி மாதம் முழுவதும் என்னால் பூஜை செய்ய முடியவில்லை, இடையிடையே நிறைய தடங்கல்கள் வந்துவிட்டது என்பவர்களும் நாளை இந்த பூஜையை செய்யலாம். உங்களுடைய குடும்பத்திற்கு அந்த 30 முக்கோடி தேவர்களின் ஆசிர்வாதமும் அன்னை மகாலட்சுமியின் ஆசிர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கும். நாளைய தினம் 9/1/2026 பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்லப்படும் 4 மணிக்கு எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விடுங்கள். இந்த பூஜைக்கு மா இலை கட்டாயம் தேவை. அதனால் இன்றை முடிந்த அளவு மா இலைகளை மரத்திலிருந்து எடுத்து வந்து வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். நாளை விடியற்காலையில் நிலைவாசலில் கோலம் போட்டு வாசல் படிகளில் 2 விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு பூஜை அறையை பூஜைக்காக அலங்காரம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். வழக்கம் போல பூஜை அறையில் ஏற்றக்கூடிய விளக்குகளை ஏற்றி வைத்து விடுங்கள். காலை சூரிய உதயத்திற்கு முன்பு 6 மணிக்கு முன்பு இந்த பூஜையை நிறைவு செய்திருக்க வேண்டும். ஒரு சிறிய பித்தளை சொம்பு எடுத்துக்கொண்டு அதில் நிரம்ப நல்ல தண்ணீரை ஊற்றி அதில் சிறிதளவு பசும்பால் ஊற்றி கலந்து கொள்ள வேண்டும். பின்பு அதனுள் காய்ச்சாத பசும்பால் சிறிது உதிரி புஷ்பங்கள் 3 மா இலைகளை அந்த தண்ணீருக்குள் போட்டுவிடுங்கள். கலச சொம்பில் மா இலைகளை நிறுத்துவார்கள் அல்லவா, அதே போலத்தான் 3 மா இலைகளின் காம்புகள் தண்ணீருக்குள் மூழ்கி இருக்கும்படி போட்டுவிட்டு இந்த கலச சொம்பை பூஜை அறையில் வைத்துவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர மனமுருகி பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். உங்கள் குலதெய்வத்தின் பெயரை உச்சரித்து மந்திரம் சொல்லலாம். அப்படி இல்லை என்றால் மகாலட்சுமி தாயின் பெயரை உச்சரித்து மந்திரம் சொல்லலாம். இல்லை என்றால் இஷ்ட தெய்வத்தின் பெயரை உச்சரித்து கூட மந்திரம் சொல்லலாம். எதுவுமே தெரியாது என்பவர்கள் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி என்ற மந்திரத்தை சொல்லலாம். இந்த மந்திரத்தை உச்சரித்துவிட்டு உங்களுக்கு வேண்டிய வரங்களை இறைவனிடமும் பிரபஞ்சத்திடமும் கேட்டு இறுதியாக கற்பூர தீப ஆராதனை காண்பித்து இந்த பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். நாளை மாலை விளக்கு வைப்பதற்கு முன்பு 6 மணிக்கு முன்பு, அதாவது மாலை 6 மணிக்கு முன்பு இந்த கலச சொம்பில் இருக்கும் தண்ணீரை கொண்டு போய் மாலைகளோடு ஏதாவது ஒரு மாமரத்திற்கு அடியில் ஊற்றிவிட வேண்டும். உங்கள் வீட்டிலேயே மாமரம் இருந்தாலும் சரி, அல்லது வேறு யாராவது வீட்டில் மாயிலை மரம் வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் மாயிலை மரம் இருக்கிறதோ மாயிலை மரத்திற்கு அடியில் இந்த தண்ணீரை ஊற்றிவிட்டால் உங்களுக்கு 30 முக்கோடி தேவர்களின் ஆசீர்வாதமும் கிடைத்துவிடும். பசுமாட்டில் எப்படி தேவர்கள் வாசம் செய்கிறார்களோ, அரச மரத்தில் எப்படி தேவர்கள் எப்படி வாசம் செய்கிறார்களோ, அதே போலத்தான் மாமரத்திலும் 30 முக்கோடி தேவர்களும் வாசம் செய்கிறார்கள். மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறார். எவ்வளவு தேடியும் எங்களுக்கு மாமரம் கிடைக்கவில்லை என்றால் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு மரம் செடி கொடிகள் அருகில் இந்த தண்ணீரை ஊற்றிவிடுங்கள். அவ்வளவுதான். நாளைய தினம் முழு மனதோடு இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் நிச்சயம் உங்களுடைய குடும்பம் சுபிட்சம் பெறும். மார்கழி மாதம் முழுவதும் செய்த பலனை உங்களுடைய குடும்பம் அடையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.